அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் நெய் சோறு செய்யலாம். ஒரு மண்சட்டில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ வந்து வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, 10 பூண்டு நச்சு போட்டுக்கிடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இதையெல்லாம் நல்லா வேக விட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துடலாம் 2 2 நறுக்கி. தக்காளி 2 சேர்த்துடலாம். மிளகாப்பொடி வந்து வீட்டில் அரைச்சது 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். காஷ்மீர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். மல்லிப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்றேன். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். அப்போதே மசாலா வாடை இருக்காது. இப்போ உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, மசாலா வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சட்டில் வைக்கிறதுக்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கிடலாம். நம்ம பாதியோடு திறந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்றேன். நான் வடிகட்டாத பால் தான் சேர்க்குறேன். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டோமா, நெய்ச்சோறுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 15 பூண்டு வந்து முழுசாக சேர்த்துக்கிடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கிடலாம். தக்காளி, புதினா சேர்த்துக்கிறேன். மல்லி இல்லை, மல்லி நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இந்த பூண்டு வந்து நம்ம போடுறதுனால நல்லாயிருக்கும். தனியாக 10 15 பூண்டு போடலாம். இப்போ தேங்காய் பால் திக்காவில் நான் சேர்த்துக்கிறேன் 1 டம்ளரு. மிச்சத்துக்கெல்லாம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாசுமதி அரிசி தான் இப்போ சேர்க்க போகிறேன். அது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை நான் சேர்த்துட்றேன். இது 1 டம்ளர் அரிசின்னா 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் பால் வேணாலும் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சோடனே நம்ம விசில் போட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து மீன் வந்து ஏற்கனவே பிரட்டி வச்சுட்டேன். அதனால் அதையும் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் சோறு நல்லா வெந்துடுச்சு. நல்லா பொழு பொழுன்னு வந்துடுச்சு. மாஷா அல்லாஹ். இதுக்கு மேலே நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்ச்சோறு மீன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமைக்கிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.